فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العليم. ரபீலுல் அவ்வளுடைய பிறையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். வசந்தத்தின் உடைய மாதம். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு பகுதியை நாங்கள் எடுத்து பேசினாலும் கூட அது எங்களால் பேசிவிட முடியாது, கரை காண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனில் பேசியிருக்கிறான். மேலும் அதிகமானவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் இதுவரைக்கும் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றாலும் எழுதி முடிக்க முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு கோருகிறார். அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு வேண்டுமென்றா நாங்கள் கட்டாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும். அதே நேரம் எங்களுடைய உடைமைகள், உறவுகள், சொத்துகள் என்று எது எல்லாம் எங்களுடைய உள்ளங்களோடு பிணைந்து இருக்கிறதோ அவைகளை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும், பின்பற்றணும். அப்படி என்றால் தான் எங்களால் நாள மறுமையில வெற்றி பெற முடியும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி இருக்கும் பொழுதும் இன்றைக்கு நாங்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முஹப்பத் என்ற அன்பு பல விஷயங்கள்ல சிதறி கிடக்குது. நாங்கள் ஒரு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பட்ட துன்பங்களை பற்றி கூறும் பொழுது கண் கலங்குவோம். சிலருடைய கல்பு கொஞ்சம் கலங்கிவிடும். அதுக்கப்பால ஒன்றும் இல்லை. சிலருக்கு அந்த அளவு கூட ஒரு உணர்வு இல்லாததை தான் நாங்கள் பார்க்கிறோம். பேச்சுக்கும், மிம்பருக்கும், எழுத்துக்கும், மேடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஆகிட்டது. அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், குல் இன்கான ஆபாவுக்கும், தந்தைமார்கள், தாய்மார்கள். ஆபாவுக்கும் எனும் பொழுது உம்மா வாப்பா இருசாராரும் ஒன்றுபடுவார்கள். அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெற்ற உங்களுடைய புதல்வர்கள். இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள். அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைமார்கள், கணவன்மார்கள். அஷீரத்துக்கும், நெருங்கிய உறவினர்கள். அம்வாலு நிக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள். திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நஷ்டம் ஏற்படுமோ என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள். மசாக்கினு தர்தௌனஹா, என நீங்கள் விரும்பி பொருந்தி எந்த வீடுகளில் வசிக்கிறீங்களோ அப்படியான வீடுகள். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால். வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க முயற்சி செய்யறதும் விடவும் இந்த வஸ்துக்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால். ஃபதரப்பசு, வஸ்துக்கள், இந்த உறவினர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் நீங்க ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளையை கொண்டு வருவதனை எதிர்பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வேதனை வரும், அல்லாஹ் பல விதத்தில் பிடிப்பான். இதனை நீங்கள் எதிர்பாருங்க. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். இப்படி யாரு ரசூலுல்லாவையும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வதனையும் பெரிதாக மதிக்காம தன்னுடைய பெற்றோர்களை பெரிதிப்படுத்துவார்களோ, இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுடைய பாதை இவைகளை விட உயர்வான எதுவும் இல்லை. உம்மா வாப்பாக்கு எவ்வளவு கடமை புரியணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அவனுடைய வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் இணைத்திருக்கிறது பெற்றோர்களை தான். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத், அவனுடைய பாதையில முயற்சி செய்து இஸ்லாத்தினுடைய உயர்வுக்காக வேண்டி பாடுபடுவதை விடவும் உம்மா அப்பா பெரிதாக கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் பெரிதாக கூடாது, சகோதர சகோதரிகள், கணவன் மனைமார்கள், அவங்களுடைய உறவினர்கள், நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் நஷ்டம் ஏற்படும் என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், நீங்க ரொம்பவும் காலம் வாழ்வீங்க என்று சொல்லி பொருந்தி கொண்டு நீங்க கட்டிய வீடுகள்,
இவைகள் எதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் உங்களுடைய முயற்சிக்காக, உங்களுடைய உயர்வுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவை நீங்க மேற்கொள்ளுமாறு சொல்லுகிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க வெளியாகிறதை விடவும் விருப்பம் உள்ளதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்க சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். இன்றைக்கு ஈமானுடைய ருசிய நாங்க தேடுறோம். சிலவங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் ருசிகளும் விருப்பமானதாக இருக்கும். என்றாலும் ஈமானுடைய ருசிய அடையிறதுக்கு விருப்பம் இல்லை. ஈமான்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ருசியை வைத்திருக்கிறார். அந்த இன்பத்தை, அந்த சுவையை பெற்றுக்கொள்றதாக இருந்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா 3 விடயங்கள் உங்களிடத்தில் இருக்கணும். அதுல முதலாவது ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, ஏனைய வஸ்துகள் அனைத்தை விடவும் பிரியமானதாக இருக்கும். அல்லாஹ் ரசூலை தவிர்த்துண்டான அனைத்து வஸ்துகள் அவங்களுக்கு எந்த விருப்பத்திலையும் இருக்கக்கூடாது, எந்த முறையிலும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது. அல்லாஹ் ரசூல் என்று வரும் பொழுது அவங்களுடைய முஹப்பத்துக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். அல்லாஹ் முஹப்பத் கொள்றது என்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சீரான முறையில் எடுத்து நடந்து அவனுடன் முனாஜாத் செய்யறது இன்பமானதாக இருக்கணும். நல்லடியார்கள் அல்லாஹ்வுடன் பேசுவார்கள். அல்லாஹ்வுடன் பேசியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தொழுகையில் அவர்கள் பேசுவார்கள், முனாஜாத்ல பேசுவாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் விருப்பமானதாக இருக்கணும். 2வது ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்றதாக இருந்தா ஐயுஹிப்பல் மர்அ மா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், யாரையாவது நேசிக்கிறதாக இருந்தா அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசிக்கணும். மற்றவர்களை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி நேசிக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசிக்கணும். கணவன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி கணவனை நேசிக்கிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், இன்னும் தன்னுடைய உள்ளத்துக்கு விருப்பமானவர்களை நேசிக்கிறாங்க. அந்த நேசம் அல்லாஹ்வுக்கென்றே ஆகிரிக்கும். அல்லாஹ்வுக்கென்று ஆகிரிக்கக்கூடிய நேசத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பும், நாங்க யார் மீது அன்பு கொள்றோமோ அவர்களுடைய அன்பும் ஒன்றோடு ஒன்று கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் அன்புக்கு முதல் உரிமை கொடுத்து மற்ற அன்புகளை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆகும். இதுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசிக்கிறது. துனியாவுடைய எந்த நலனுக்காக வேண்டியும் யாரையும் நேசிக்க கூடாது. அப்படி நேசிக்கிறதாக இருந்தால் நாளை மறுமையினுடைய நலனுக்காக வேண்டித்தான் நேசிக்கணும், தீனுடைய நலனுக்காக வேண்டித்தான் நேசிக்கணும். ஆனா இன்றைக்கு தீனை காட்டிக்கொண்டு துனியாவை அதன் ஊடாக சுவீகரிக்கக்கூடியவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. 3வது ஈமானுடைய ருசியை சுவையை அடைவதாக இருந்தா வாய் யக்ரஹா ஐயஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐயுகதஃப ஃபின்னார் சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். அவர் குஃப்ர்ல மீள்றது, அதாவது குஃப்ரின் பக்கம் போறது, இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்து வேற நடைமுறைகளின் பக்கம் போறத அவர் எப்படி நெருப்புல போடுறத வெறுக்கிறாரோ அதே போல வெறுக்கணும்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈருலகத்துக்கும் ஒரு வெற்றியாக தந்தது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் அஹ்மத் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா, உமிர்னா அன் நுதீஅ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுமாறு ஏவி இருக்கிறார். மை யுதீஅர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ் கூறினான், யாரு ரசூலாவுக்கு வழிபடுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலா பின்பற்றுமாறு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறதாக இருந்தா நீங்க என்ன பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏவப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அதனை ஒரு பெரிய கடமையாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான்.
எங்களுடைய ஆத்மாக்களை விடவும் எங்களுடைய சொத்து செல்வங்கள் குடும்பங்களை விடவும் நாங்கள் அவங்களை நேசிக்கணும் என்பதனை அல்லாஹ் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி மூமின்களுடைய விடயத்தில் அவர்களுக்குரிய கடமைப்பாடு என்னவென்றால் அவங்க தன்னை விடவும் தன்னுடைய ஆத்மாக்களை விடவும் மூமின்களை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். மூமின்கள் எல்லோரை விடவும் தன்னுடைய ஆத்மாவை விடவும் நபி அவங்கள நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை உள்ளத்தில் போடுறதோட எங்கள் எல்லோருக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. நேசம் மட்டும் இருந்தால் போதாது, பின்பற்றினால் தான் வெற்றி பெற முடியும். எனவே இந்த புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவங்க பிறந்த இறந்த இந்த நாட்களில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை மௌத் வரைக்கும் எடுத்துக்கொள்றதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சூரத்துன் நிசாவுடைய இறுதியில் நாங்கள் பார்த்த ஆயத்து தான் ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி வமின்ஹும் மன் ஸத்த அன்ஹு வகஃபா பி ஜஹன்னம ஸஈரா. யூதர்கள் அவங்கள சிலர் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி என்று இன்னைக்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் கூறியிருக்கிறார். ஆமன என்றால் எங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்றது. இந்த இடத்துல ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்றது என்று சொன்னா அவங்க நபி என்று உறுதி கொள்றது. அப்படி உறுதி கொண்டவர்கள் யூதர்கள்ல இருக்கிறாங்க. வமின்ஹும் மன் ஸத்த அன்ஹும், மற்றும் சிலர் ஹசரத் ரசூலுல்லாவை புறக்கணிக்கிறார்கள். இவர்களுக்கு நாள மறுமையில நரக நெருப்பு இருக்கிறது. வகஃபா பி ஜஹன்னம ஸஈரா, அது கொழுந்து விட்டு எரியக்கூடியது. அவங்க நாள மறுமையில அதற்குள்ள நுழைந்து கொள்வாங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்கிறான். இதுக்கு முந்தைய ஆயத்துகள்ல யூதர்களுடைய அறியாமையை பற்றி அல்லாஹ் சொன்னான். அதாவது அவங்க சில வணக்கங்களை செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை பார்க்கிலும் சிறந்ததொண்டு காஃபிர்களிடத்துல முஷ்ரிக்கீன்களிடத்துல இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. இதனால தான் ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா என்றெல்லாம் அவங்க சொன்ன விடயத்தை நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம். ஈமான் கொண்டவங்க அவங்கள பார்க்கணும். இந்த முஷ்ரிக்கீன்கள் நேர்வழி பெற்றோர்கள் என்றெல்லாம் அவங்க கூறிக்கொண்டிருந்தாங்க. இப்படி இந்த காஃபிர்களை பற்றி யூதர்கள் சொன்ன விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய ஆயத்துல சொன்னான். அதோடு இந்த யூதர்கள் பெரும் உலோபிகளாக பொறாமைக்காரர்களாகவும் இருக்கிறாங்க என்று முன்னைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களிடத்துல இருக்கிற அறியாமத்தான். இவைகள் எல்லாமே ரொம்ப அற்பமானது. மூமின்களுக்கு இந்த ரெண்டு தன்மையும் இருக்கக்கூடாது. ஒன்று அறியாமை, அடுத்தது பொறாமை. இந்த ரெண்டு தன்மையை விட்டும் மூமின்கள் கட்டாயம் நீங்கியிருக்கணும். அறியாமையிலிருந்து அவங்க தப்புறத்துக்கு மார்க்கத்தினுடைய அறிவை தேடணும். அல்லாஹ் ரசூலை சீரான முறையில் விளங்க வேணும். அத்துடனே தனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்கிறதுன புரிந்து 24 மணித்தியாலமும் தன்னுடைய வாழ்க்கைய குர்ஆனின் படி ஹதீஸின் படி அமைத்து கொள்ளணும். அத்துடனே மூமின்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதனை கொண்டு திருப்தி படக்கூடியவர்களாக இருக்கணும். பேராசை கொள்ளாதவர்களாக இருக்கணும். யூதர்கள்ல எப்படி அற்பத்தன்மைகள் இருக்குதோ அதே போல ஈமான் கொண்டவர்களையும் அப்படியான சில அற்பத்தன்மைகள் இருக்குது. அப்படி அந்த கீழ்த்தரமான தன்மை உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுக்காவிட்டாலும் கூட நாள மறுமையில அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது போதுமானது என்ற இந்த விஃபரத்தை இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறான். அடுத்து இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, இப்படியாக எங்களுடைய குர்ஆனின் அத்தாட்சிகள் எங்களுடைய ஆயத்துகளை யாரு மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நாங்க
நெருப்பில் அவசியமாக தள்ளிவிடுவோம் என்று அல்லாஹ் கடுமையாக சொல்லுறான். அதனுடைய நெருப்பு எப்படியானது, எவ்வளவு கடுமையானது என்று சொல்ற நேரம், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுடைய தோள்கள் கரிந்து போகும் நேரமெல்லாம் அவைகளை நாங்க புதிதாக உருவாக்குவோம், அவர்களுக்கு நாங்கள் தோள்களை பகரமாக்குவோம். லியதூகுல் அதாப், இதனால அவர்கள் வேதனையை நல்ல விதத்தில் சுவைக்கட்டும். இன்னல்லாஹ கான அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்து விஷயங்களை மிகைத்தவனாகவும் ஹக்கீம் விவேகமுள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்துல இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் என்கிறது புனிதமிக்க குர்ஆனும் ஏனைய அற்புத செயல்களையும் தான் குறிக்கிறது. பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவங்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள்ள இருந்த தோல் அல்லாத தோள்களை நாங்க மாற்றுவோம் என்று இந்த குர்ஆன் வசனத்துல சொல்லியிருக்கிறான். நரகவாசிகளுடைய தோள்கள் கரிந்து போன பிறகு அவங்களுக்கு வேறு தோள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுகிறான் என்ற கருத்து இல்ல. அவங்களுடைய தோள்கள் நரக நெருப்பினால கரிந்து போன பின்னால அதே தோள்கள் வேறு விதமான உருவத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்தப்படும். ஆனால் கரிந்து போறதுக்கு முன்னிருந்த தோள்களும் கரிந்து போன பின்னால இருக்கக்கூடிய தோள்களும் அந்தரங்கத்தில் ஒன்றாகவே இருந்தாலும் வெளித்தோற்றத்தில் அது வித்தியாசமாக காணப்படும். அப்படியான தோள்களை நாங்கள் அவர்களுக்கு மாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, தஅகுலுஹும் நார் ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரத்தன், அந்த நரகவாதிகளை ஒவ்வொரு நாளிலும் 70 தடவை நெருப்பு அந்த நரகவாதிகளை தின்னும். குல்லமா அக்கலத்ஹும் கீல லஹும் ஊது, அது அவருடைய உடம்புகளை தின்னுற நேரமெல்லாம் சொல்லப்படும், நீங்கள் ஊது மீண்டு விடுங்கள், ஊது மீண்டு விடுங்கள். ஃபயஊதுன கமா கானு, உடனே அவங்க முன் போலவே ஆகிடுவாங்க. இப்படியாக அல்லாஹ் அந்த குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் கரிந்து போகும் பொழுதெல்லாம் நாம் வேற தோள்களை உருவாக்குவோம் என்பதற்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. இப்படியாக நரகவாசிகளுடைய உடம்பு ஊனமாக வடிந்து அவைகள் கரிந்து போகும் நேரமெல்லாம் அல்லாஹ் புதிய தோள்களை, அதாவது அதற்கு பகரமாக தோள்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பான். ஒரு மர்ஃபூஆன ஹதீஸ் வந்திருக்குது. மர்ஃபூஆன ஹதீஸ் என்றா அந்த ராவியுடைய செயின்ல எந்த விதமான தடையும் இல்லாம நேரடியாகவே ஹஜரத் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் அது சேரக்கூடியது. அதற்கு மர்ஃபூ என்று சொல்லுவோம். அன்ன ஜில்தல் காஃபிரி 40 திராஅன், ஒரு காஃபிருடைய தோல் நரகத்துல 40 முழம் கனமுள்ளதாக இருக்கும். 40 முழம் ஒரு நரகவாசியுடைய தோல் மட்டும் கனமுள்ளதாக இருக்கும். வல்பிர்சுஹு மிஸ்லு உஹதின், அவனுடைய கடைவாய் பல் உஹது மலையை போல இருக்கும். கடைவாய் பல்லு உஹது மலையை போல இருக்கும். உஹது மலை 6 கிலோமீட்டருக்கு தூரம், கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி உயரமுள்ளதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நரகவாதியினுடைய கடைவாயில் பல் இருக்கும். வஷஃபத்துஹு உல்யா தலிருபு சுர்ரத்தஹு வ பைன லஹ்மிஹி வ ஜில்திஹி தீதானுன், நரகவாசினுடைய மேலுதடு அவனுடைய உச்சியில இருக்கும், அவனுடைய கீழதுடு தொப்புளுக்கு கீழாக தொங்கிக் கொண்டு இருக்கும். வஜில்துஹு தீதானுன் கஹுமரில் வஹ்ஷி தர்குது பைன ஜில்திஹி வ லஹ்மிஹி வ ஹய்யாத்துன் கஅனாக்கில் புக்தி வ அகாரிபி கல் பிகால், இந்த அளவுக்கு கடினமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கீழுதடு தொப்புளுக்கு கீழால தொங்கிக் கொண்டிருக்கும். அவனது தோலுக்கும் சதைக்கும் இடையில காற்று கழுதை பிரம்மாண்டமுள்ள புழுக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். அது அவைகளை அவனை சாப்பிடும். காளை மாடு உடைய பருமனுள்ள பாம்புகளும் அவனுடைய உடம்புல இருக்கும்.
கோவேறு கழுதை போன்ற நட்வாக்காளிகளும் ஓடி திரிந்து கொண்டு இருக்கும். இவைகளை கொண்டு அவன வேதனை செய்யப்படும் என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நரகத்தை நாங்க பயந்து கொள்ளோம். சஹாபாக்கள் நரகத்தை பற்றி கூறப்பட்டா அவங்க அழுதழுதே உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. அது ஈமான் உடைய பிரம்மாண்டமான தன்மையை தான் காட்டுது. இன்றைக்கு எங்களுக்கு இவைகளுடைய பயம் கிடையாது. காரணம், அப்படி ஒன்று உண்டாகுமா என்ற ஈமான்ல நாங்க பலகீனமானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஈமான் வீக்காக இருக்குது. இதனால எங்களுக்கு நரகத்தினுடைய பயம் அதனுடைய சிந்தனையை ஏற்படுத்தினாலும் கூட அதனை பற்றி நினைக்கிறதுக்கோ அதனை பற்றி பாதுகாவல் தேடுறதுக்கோ எண்ணம் கூட பிறக்கிறது இல்லை. சஹாபாக்கள் துவா கேட்பாங்க, ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யாழ்லா ஜஹன்னமுடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அந்த வேதனையின் பக்கம் கூட எங்களை கொண்டு சென்றுடாதே, அந்த ஜஹன்னத்தின் பக்கம் கூட எங்களை கொண்டு சென்றதாதே. இஸ்ரிஃப் என்ற வார்த்தை திருப்பி விடு என்ற கருத்து. அந்த ஜஹன்னம் பக்கம் கூட நாங்க போகக்கூடாது, அதனுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாரு. ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை ரொம்பவும் மோசமானது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா, அதனுடைய வேதனை ரொம்ப கடினமானது, தங்கும் இடத்துல அது ரொம்ப மோசமானது என்ற அறிவுடையவர்களாக அவங்க இருந்தாங்க, அதை விளங்கி இருந்தாங்க அவங்க. ஆனா எங்களுக்கு இன்றைக்கு ஜஹன்னமுடைய சிந்தனை கூட வாரதில்லை. நாங்க அதில் இருந்து பாதுகாவல் தேடுறதும் இல்லை. வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ சனுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை நாங்க ஆறுகள் அதற்கு கீழால் எடுத்தோடக்கூடிய சுவன பதிகளிலே நுழைவிப்போம். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் அந்த சோனங்களிலே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அவர்களுக்கு பரிசுத்தமான ஜோடிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று அல்லாஹ் பரிசுத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வனுதுஹிலுஹும் லில்லன் லலீலா, மேலும் அவர்களை நாங்க நீடிய நிழல்ல இருக்க செய்வோம். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்களுக்கு தந்தான், குர்ஆனை எங்களுக்கு தந்தான். எல்லா மோஜிசாக்களையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அல்லாஹு தாலா கட்டளை விட்டுள்ள நல்ல செயல்களை அவங்க எங்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. யார் இதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்களோ அவங்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சனுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சாலிஹான அமல் செய்து யாரு ஈமான் கொண்டவர்களாக எங்களிடத்துல வருவார்களோ அவர்களுக்கு நாங்க சுவனப்பதிகளை சித்தமாய் வைத்திருக்கிறோம், அவங்க நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார். இந்த சொர்க்கத்தை விட்டும் அவங்க வெளியேற்றப்பட மாட்டாங்க, அவங்க மௌத்தாகவும் மாட்டாங்க. இந்த உலகத்துல பெண்களுக்கு இருக்கிற மாதவிடாய், பிள்ளை பேருத்திரவங்கள், பொறாமை, துவேஷம், இவைகள் எல்லாமே இல்லாம பரிசுத்தமான மனைவியர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஆக்குவான். சொர்க்கத்தில் சூரியனுடைய வெயில் வராத அடர்ந்த நிழல் இருக்குது என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல வனுதுஹிலுஹும் தில்லன் லலீலா என்று சொல்லியிருக்கிறார். அவைகள்ல அவர்கள் நுழைந்து கொள்வார்கள். சூரியனுடைய பிரகாசம் இல்லாம வெறும் நிழலாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த உலகத்திலும் இருக்குது. இந்த உலகத்துல சில இடங்கள் இருக்குது சூரியனுடைய நிழலே இல்ல, காற்றுகள் மனிதனுக்கு சுகம் தரக்கூடியது இல்லாம ஈக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, வியாதிய உண்டாக்கக்கூடிய நிழலாக இருக்குது. இதனால தான் அல்லாஹ் சுவன நிலையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் லில்லன் லலீலா, நீண்ட நிழல் என்று சொல்லியிருக்கிறான். வெயில் வராத அடர்ந்த நிழல் என்கிறது சொர்க்கவாதிகளுக்கு அது சுகம் தரக்கூடிய நிழலாக இருக்கும். இந்த துனியாவுல போல வெயில் வராத நிழல் மக்களுக்கு தீங்கை விளைவிக்கும். ஆனால் சொர்க்கத்துல அப்படி தீங்கை விளைவிக்க மாட்டாது.
சிலர் இந்த விஷயத்துல சந்தேகம் கொள்றாங்க. சொர்க்கத்துல நிழல் இருக்கிற ஆகாயம் அங்கு உள்ளவங்களுக்கு நோயை உண்டாக்குறதாக இருக்க மாட்டாது. சொர்க்கத்து நிழல் அது மனிதனுக்கு சுகம் தரும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அரபு நாட்டில் வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறதுனால அங்கு ஒரு சொற்பமான நிழலையும் அங்குள்ளவங்க மிக பெரும் அருட்கொடையாக மதிப்பாங்க. மனிதருக்கு சுகம் தரக்கூடியவைகளில் நிழல் மிக பிரதானமானது என்பது அரபியர்களுடைய அபிப்பிராயம். இதனால சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது என்கிறத இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இந்த நிழல் எப்படியானது, அதனால் உங்களுக்கு எப்படி இன்பம் உண்டாகும் என்ற விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டுது. இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்-சுல்தானு லில்லுல்லாஹி ஃபில் அர்த். சுல்தான் என்ற அரசன் பூமியில அல்லாஹ்வுடைய நிழல். அரசர்கள் எல்லாருமே வேண்டியதை செஞ்சு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மாதிரி இருந்து தீங்கு வராம பாதுகாக்கிறதுனால அவனுக்கு ரசூலா பூமியில அல்லாவின் நிழல் என்று சொல்லியிருக்கிறான். சொர்க்கம் அது ரொம்ப மனோரம்யமானது, இன்பகரமானது. சொர்க்கவாசிகள் எப்பொழுதும் வாலிபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வயோதிபம் இல்லை. தலை, 2 புருவங்கள், கண்ணிமைகள் இவைகள்ல தவிர மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு முடி மயிர் இருக்க மாட்டாது. அதாவது கமுக்கட்டுல, தொப்புள்கள்ல, கீழால இப்படி அவங்களுக்கு எந்த விதமான மயிர்களும் இருக்க மாட்டாது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல 60 முழம் உயரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல 33 வயசுள்ளவர்களாக இருப்பாங்க. நிறத்துல வெண்மையாக இருப்பாங்க. பச்சை உடை அணிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருவரும் அவங்களுக்கு முன்னிலையில உணவு பதார்த்தம் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் பலவிதமான உணவுகள் இருக்கும். பறவை அவரை பார்த்து அல்லாவின் வழியே நான் சல்சபீல் என்ற ஊற்றில் நீர் அருந்தி அரிசிக்கு கீழே உள்ள சுவனத்தின் சோலைகள்ல மேய்ந்து இன்னின்ன விதமான பழங்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், என்னை சாப்பிட மாட்டாயா என்று அது சொல்லும். போறவ அந்த சுவனவாசி அதனை உணவாக எடுத்துக்கொள்வார். அதனுடைய ஒரு பக்கம் பொரிச்சதாக இருக்கும், மற்றொரு பக்கம் சுட்டதாக இருக்கும். அந்த ரெண்டிலும் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிய அளவுக்கு சுவனவாசி சாப்பிடுவார். அவர் 70 ஆடைகளை அணிந்திருப்பார். அந்த ஆடைகளில் ஒன்றின் நிறம் மற்றொன்றின் நிறத்தை போல இருக்க மாட்டாது. ஒவ்வொரு நிறமும் வித்தியாசமாக இருக்கும் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபகீஹ் அபுல் லைஸ் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த விஷயங்களை வைத்து ஒருவர் இந்த பாக்கியத்தை அடைய விரும்புவாராயான் அவர் 5 காரியங்களை விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்றார். இந்த பாக்கியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னா அவரு 5 விஷயங்களை விடாம செய்யணும். ஒன்று, எல்லா விதமான பாவங்களையும் விட்டும் தன்னை விலக்கி இருக்க வேண்டும். எந்த பாவமும் செய்யக்கூடாது. உடல் உறுப்புகளால, சிந்தனைகளால கூட பாவம் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளணும். 2வது, உலகில் சொற்பமானதை கொண்டு திருப்தி அடைய வேணும். இன்றைக்கு துனியா பிடித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிறது இல்லை, சொற்பமானதை கொண்டு திருப்தி அடையணும். சுவனம் போறதாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய கூலி, அதாவது சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கத்தினுடைய கிரயம் உலகத்துல ஜுஹூதியத்தான வாழ்க்கை வாழ்றைத்தான். அதாவது உள்ளத்திலிருந்து உலகத்தை எடுத்து போடுறது, உலகத்தை துறக்கிறது. அதற்காக வேண்டி காடு வனாந்தரங்களை போய் வாழ வேண்டும் என்று சொல்றது இல்ல. துனியா உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை அடைகிறதுக்கு உண்டான 3வது விஷயம்தான் வணக்கங்களை செய்யறதுல பேராசை உள்ளவராக இருக்கணும். வணக்கங்களை வெறுமனை கூலிக்கு மாரடிக்கிறது மாதிரி செய்யாமல் பேராசையோட அந்த வணக்கங்களை புரியணும். எல்லா விதமான காரியங்களிலும் வணக்கங்களிலும் அவர் ஈடுபடணும். வணக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மன்னிக்கிறதுக்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற சிந்தனையோட, சொர்க்கத்துக்கு நுழைறதுக்கும் காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவர் செய்யணும். 4வது, சாலிஹீன்கள் என்ற நல்லடியார்கள், பெரியோர்கள், அஹ்லு ஹைர் என்று சொல்லக்கூடிய நலவுடையவர்கள், இவங்களை நேசிக்கணும்.
அவங்களோட கூடி கலந்து உறவாடி இருக்கணும். 5வது அதிகமாக துவா கேட்கணும். அல்லாஹ் தாலாவிடத்தில் எனக்கு சொர்க்கத்தை நீ தாயா அல்லாஹ் என்று அதிகமாக அவர் துவா கேட்கணும். தனது முடிவு நல்ல விதமாக அமையணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதனால்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் உன்னை பற்றிய அறிவை கேட்கிறேன். நீ ஏகன், உன்னுடைய அந்த தௌஹீதின் ஏகத்துவத்தின் அறிவை எனக்கு தருவாயாக. வஅமலல் இஹ்லாஸ், மேலும் இஹ்லாஸோட கலப்பற்ற நிலைமையில உனக்காக வேண்டி மட்டுமே அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஹுஸ்னல் ஹாத்திமா, என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதமும் கேட்பாங்க. இந்த துஆக்களை நாங்களும் பாடமாக்கி தஹஜ்ஜுடைய நேரத்தில், மேலும் தூக்கத்தை விட்டும் எழும்பக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் துஆ கேட்கும். கண் விழித்த உடனே, இரவு தூங்கி கொண்டிருக்கிறோம், திடீரென்று கண் விழித்து விடுது. அது ஒன்றுக்கு போவதற்காக வேண்டியாக இருந்தாலும் சரிதான், வேற தூக்கம் கலைந்த போதாக இருந்தாலும் சரிதான், சுபஹான கலிமாவையும் 4ஆம் கலிமாவையும் உச்சரித்து விட்டு யாரு துவா கேட்கிறாங்களோ அந்த துவா மறுக்கப்படவே மாட்டாது, அது தட்டப்படவே மாட்டாது, கபூல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மேலான சுவனத்தை பெறுவதற்கு நல்ல அமல்களில் ஈடுபடணும், நம்பிக்கை நாணயத்தோட செயல்படணும். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதனுடையவரிடத்துல ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுறான். வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்தால், அன் தஹ்கமு பில் அதில், நீதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று இப்படியான நல்ல அமல்களை, சொர்க்கத்துக்குரிய அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ நிஅம்மா யஅலுக்கும் பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு, அவன் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உபதேசித்திருக்கின்றானோ அது நல்ல விடயங்கள். இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவைகள் அனைத்தையும் மிகவும் செவியேற்கக்கூடியவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். இந்த ஆயத், அதாவது இப்ப நாங்க ஓதின இந்த சூரத்துன் நிசாவுடைய 58வது ஆயத் ஹஸரத் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் தான் இறங்கிச்சு. இவர் காபாவுடைய சாவியை வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்டு மக்கமா நகரத்துக்குள்ள நுழைந்த நேரம் அவர் காபாவின் தலை வாசலை பூட்டிவிட்டு அதனுடைய முகட்ல போயிட்டு ஏறிக்கொண்டார். காபாவுடைய தலைவாசல் கதவை பூட்டிட்டு அதனுடைய முகட்ல போயிட்டு ஏறிக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுக்கு செல்றதுக்கு அதனுடைய சாவிய உஸ்மான் இடத்துல கேட்டாங்க. அவரு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் தெரிஞ்சிருந்தா சாவியை எப்போவோ கொடுத்திருப்பேன் என்று சொல்லி அதனை கொடுக்க மறுத்துட்டார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவனுடைய கையை திருகி சாவியை எடுத்துக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை திறந்து அதனுக்கு போயிட்டு 2 ரக்காத்து தொழுதாங்க. பிறகு அதிலிருந்து வெளியில வந்த நேரம் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த சாவியை அவங்களிடத்துல தருமாறு கேட்டாங்க. ஹாஜிகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யறது, காபாவின் சாவியை வைத்திருக்கிறது, இந்த பொறுப்பெல்லாம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் பின் தல்ஹாவை அழைத்தாங்க. இந்த சாவியை திரும்ப அவரிடமே கொடுத்து விடுங்க என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னதுடனே அவரிடத்துல மன்னிப்பு கேட்குமாறும் சொன்னார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் பின் தல்ஹா இடத்துல மெதுவாக நெருங்கினாங்க. நீ நிர்பந்தம் செஞ்சு என்ன நோவிச்சாய், பொறவு என்னிடம் நீ மறுபடியும் சாந்தமாக அமைதியாக வாரையா என்று சொல்லி உஸ்மான் திருப்பி கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கிறான் என்று சொன்னாங்க. அதை சொன்ன உடனே ஆயத்தையும் ஓதி காண்பிச்சாங்க. உஸ்மான் ஷஹாதத் கலிமா ஓதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, சாவி வைத்திருக்கும் பொறுப்பு எந்த நாளும் உஸ்மான் பின் தல்ஹா உடைய சந்ததியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. இது வஹீனுடைய முடிவு. பின்னர் ஹஸரத் உஸ்மான் பின் தல்ஹா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய மகன் ஷைபாவிடம் சாவியை கொடுத்துட்டு மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. அந்த சாவி இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய சந்தையில தான் இருந்து வருது. இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நேரம் எதுவாக இருந்தாலும் இதில் சொன்னப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே எல்லோருக்கும் பொதுவானது. அதாவது இந்த அமானிதங்கள் பேணும் விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இங்க சொல்லப்படுதோ அது எல்லோருக்கும் பொதுவானது. அமானிதம் என்கிறதுக்கு பிறருக்கு கடமைப்பட்டுள்ள விஷயத்தை அவருக்கு கொடுத்து விட வேணும் என்கிறது தான் பொருள். ஆனாலும் இது 3 வகையாயிருக்குது. முதலாவது அல்லாஹ் தாலாவுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், இவைகள் அமானிதம். அவன் ஏவிய காரியங்களை செய்யறது,